தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை திறக்கச் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட திமுக அரசு அந்த கோயிலை திறக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. அங்கு வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த கோயில் மூடப்பட்டது. நீதிமன்றம் கோயிலை திறக்கச் சொல்லி உத்தரவிட்டும் கூட இந்து சமய அறநிலையத்துறை திறக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் இதனால் பகை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். இதனால் அரசியல் குளிர்காயலாம் என்று திமுக நினைத்தது. ஆனால் சீமான் அவர்கள் திரௌபதி அம்மன் கோயிலை திறக்காவிட்டால் தான் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தார். அவர் அறிவித்த அறிவிப்பில் சேகர்பாபு பயந்து போய் கோயில் ஒரு சில நாட்களில் திறக்கப்படும் என்று அறிவித்தார். ஆக சீமானுக்கு பயந்துதான் இப்பொழுது இந்த கோயில் திறக்கப்பட உள்ளது. அடுத்ததாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மீனவர் பிரச்சனைக்காக ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. நீதிமன்றம் சென்ற பிறகு அனுமதி வாங்கி அந்த மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தப்பட்டது. சீமான் போராட்டம் நடத்திய பிறகுதான் இப்பொழுது திமுக அரசு சட்டசபையில் கச்சத்தீவை மீட்போம் என்ற தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. ஆக இந்த ஆட்சியாளர்கள் சீமானுக்கு பயந்து இப்பொழுது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. சீமான் போடுற போட்டில் கொடுக்குற குழுவில் ஓடி போய் வேலை பார்ப்பாங்க. இன்றைக்கி சீமான் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். எடப்பாடியோ அண்ணாமலையோ விஜயோ கிடையாது. சீமான் தான் தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துபவர். சீமான் இருக்கிற வரைக்கும் தான் ஆற்றுல தண்ணி வரும். சீமான் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் மலைகள் இருக்கும். சீமான் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் விவசாயம் இருக்கும். சீமானுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மழை இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆற்றுல தண்ணி வருமா? கடலையே கூட விற்று பிளாட் போட்டு விற்றுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற திருடைங்க தான் இன்றைக்கி திமுகக்காரங்க, அண்ணா திமுகக்காரங்க, பிஜேபிக்காரங்க. அதனால் சீமான் மக்களுக்கான ஒரு தலைவன். அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி மக்கள் பிரச்சனையை தாண்டி அவர் குரல் கொடுப்பார். இன்னும் ஒரு வருடம் இருக்குது சட்டசபை தேர்தலுக்கு. சீமானுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்களா, நிராகரிக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.